ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு எலாஸ்டிக் பேண்ட் எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு தான். இது 2 மெத்தேடில் ஸ்டிச்சிங் செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது எலாஸ்டிக்கை ஃப்ரண்ட் சைடு தனியாக பேக் சைடு தனியாக ஜாயின் பண்ணி அதுக்கு பின்னாடி ஸ்டிச்சிங் செய்யலாம். இன்னொரு மெத்தேடு ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ண பின்னாடி எலாஸ்டிக் தனியாக உள் சைடு வச்சு ஒரு கிளாத்தில் அடித்த பின்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். அதை எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். இந்த பேண்ட்டுக்கு தேவையான அளவு எல்லாமே நான் டேப்பில் அளந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இறக்க நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். கால் லூஸு மேல் சைடு 13 இன்ச் இருக்குது, 26 இன்ச் வரும். கீழ் சைடு பாட்டம் 5.25 இன்ச் இருக்குது, 11.5 இன்ச் வரும். இந்த சுடிதார் டாப்புக்கு மேட்சான பேண்ட்டு தான் இது. நாம் பார்க்குற இன்னொரு பேண்ட்டு ஒரே எலாஸ்டிக்கு கட்டிங் செஞ்சு அதுக்கு பின்னாடி உள் சைடு வச்சு தைக்கிறது. தனி கிளாத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடும் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த பேண்ட்டுக்கு தேவையான அளவெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கட்டிங் செஞ்சது 38 இன்ச் உயரம். எலாஸ்டிக் மேல் சைடு வைக்கிறதுக்கு 3 இன்ச்சு தனியாக எக்ஸ்ட்ரா துணி வச்சுக்கலாம். இன்னொரு பேண்ட்டுக்கு இந்த 3 இன்ச்சு துணி தேவையில்லை, தைக்கிறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு வச்சோம்னா போதும். அதுக்கு தனியாக துணி வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அளவு இதே மட்டும்தான். மேல் சைடு மட்டும் அந்த துணி மட்டும் தேவையில்லை, அதுக்கு மட்டும் அளவு கம்மியாக வச்சுக்கலாம். அதிலிருந்து கீழ் சைடு 10.5 இன்ச் இறக்க வச்சுக்கலாம். 10.5 இன்ச்சு இறக்கம் எல்லா பேண்ட்டுக்குமே செட் ஆகிக்கும். அளவு இதே போதும். இடுப்பு லூஸ் 30 இன்ச் இருக்குதுன்னா 40 இன்ச் வர்ற மாதிரி 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 11 இன்ச் இருக்குது, தைக்கிறதுல 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். பேக் சைடு மட்டும் 1.5 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கலாம். இடுப்பு அளவு என்ன அளவு வந்ததுனாலும் அதிலிருந்து 10 இன்ச்சு 11 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி 4ஆக பிரித்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு 11 இன்ச் இருக்குது, பேக் சைடு 1.5 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. இதை பாக்ஸ் போட்ட பின்னாடி கீழ் சைடு 2 இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாம். அப்படியே பேக் சைடு அதே 2 இன்ச்சும் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 இன்ச்சு நீளத்துக்கு மட்டும் துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்போ நல்லா கால் லூஸ் கிடைக்கும், டைட் எதுவும் வராது. கீழே வர அதே 2 இன்ச்சு கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டிங் மெத்தேடு இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் சைடு நம்மளை என்ன அளவு தேவையோ அதை வச்சு பேக் சைடு மட்டும் 2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கலாம், அவ்வளோதான். மேல் சைடு மட்டும் ஒரு 5 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சிட்டோம்னா லூஸ் கிடைக்கும். பாட்டம் வரைக்கும் அதே 2 இன்ச்சு. பாட்டம் நம்மளுக்கு துணி என்ன மடித்து தைக்கிறதுக்கு தேவையோ அதை எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். கட்டிங் மெத்தேடு இவ்வளோ தான், வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லை. அளவு மட்டும் நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பேண்ட் கட்டிங் செஞ்சாவே இது எப்படி கட்டிங் செய்கிறதுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பேக் சைடு மட்டும் இந்த ஒரு 6 இன்ச்சு நீளத்துக்கு துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், லூஸ் கிடைக்கும். 13.5 இன்ச் லூஸ் வச்சுருக்கு. தைச்ச பின்னாடி இதே அளவு தான் வரும். ஏன்னா பேக் சைடு தைக்கிறதுக்கு அதிகமாக வந்துடுறதுனால சரியாக போயிடும். கீழ் சைடு பாட்டம் 5.25 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பீஸ் தனியாக எடுத்துக்கலாம், பேக் சைடு பீஸ் தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு இந்த வளை ஷேப் மட்டும் முதல் தையல் அடிச்சுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். கட்டி சின்ன தையல் வச்சு 2 தையல் அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி தான், பேக் சைடு இதே மாதிரி ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் மிஷின் இல்லைனாலும் அப்படியே மடித்து தைச்சு பிசிறு எதுவும் வராத மாதிரியும் தைச்சிக்கலாம்.
ஓவர்லாக் போட்ட பின்னாடி பேக் சைடுக்கு மட்டும் மேல் சைடு இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். தையல் எதுவும் விட்டு போகாது. ஏன்னா உள் சைடு முதலே 2 தையல் அடிச்சிருக்கு. இன்னொரு தையல் வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இடுப்பளவோட 2 இன்ச்சு குறையாக வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். 1.25 இன்ச்சு அகலம் இருக்கிற எலாஸ்டிக்கு. பேக் சைடு 14 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு குறைவாக 13.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 14 13 27.5 இன்ச்சு வந்துருச்சு. தைக்கிறதுல 1 இன்ச்சு குறைவாக வந்துடும். 26.5 இன்ச்சு வரும். தைச்ச பின்னாடியும் இழுத்து பார்க்கும்போது 30 இன்ச்சு 31 இன்ச்சு வரைக்கும் வரும். இந்த அளவு இருந்துன்னா சரியாக இருக்கும். ஒரு 3 இன்ச்சு மட்டும் எலாஸ்டிக் கம்மியாக எடுத்துட்டோம்னா இடுப்பளவுக்கு சரியாக வந்துடும். எந்த அளவுக்கு வச்சதுனாலும் கட்டிங் செய்யும்போது 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மேல் சைடு வச்சுருக்கு. அதில் எலாஸ்டிக் வச்சு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்கிற கிளாத்தை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இந்த கிளாத் அதிகமாக இருந்ததுனாலும் நம்ம கட்டிங் செஞ்சு எடுத்துக்கலாம். தையல் அடித்த பின்னாடி 1.25 இன்ச்சு எலாஸ்டிக்கு 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடு இருக்கிற கிளாத்தை 1.25 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால நான் அதிகமாகவே துணி அப்படியே உள் சைடு விட்டுட்டேன். இல்லைனாலும் 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸும் அதே மாதிரி அடிச்சுக்கலாம். ஒரே எலாஸ்டிக் வச்சு தைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு தனியாக பேக் சைடுக்கு தனியாக வச்சு அடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். எலாஸ்டிக் வச்சு பார்த்து அதை விட 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி துணி வச்சு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கு பின்னாடி எலாஸ்டிக்கை உள் சைடு வச்சுக்கலாம். சின்ன தையல் வச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு அடிச்சுக்கலாம். எலாஸ்டிக்கோட 1/4 இன்ச் அதிகமாக இருந்ததுனா தான் எலாஸ்டிக்கு உள் சைடு போகும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் எலாஸ்டிக் வச்சு அப்படியே தைக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பேன். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ரன்னர் மேலே ஏறி வரும். அப்போ எலாஸ்டிக் மேலே தையல் பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா எலாஸ்டிக் மேலே தையல் விழுகாது. இப்போ கட்டு எடுத்துக்கலாம். எலாஸ்டிக்கோட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே துணி அதிகமாக இருந்ததுனா தான் உள் சைடு எலாஸ்டிக்கை வைக்க முடியும். தையல் அடித்து முடிச்சாச்சு. இதுக்கு எப்படி எலாஸ்டிக்கு உள் சைடு போகிற மாதிரி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துக்கலாம். நல்லா மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு நீளம் இருந்ததுன்னா போதும். நான் அதோட பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். நாட்டு வைக்கிறதுக்கு தைக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். அதை அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு எலாஸ்டிக்கில் வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இழுத்தோம்னா வெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இதை நாம் உள் சைடு வைக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. அதில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இதில் வச்சோம்னா ஈஸியாக உள் சைடு கொண்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இதை அப்படியே உள் சைடு வச்சு அப்படியே தள்ளிக்கலாம். இந்த மாதிரி வேறு எதாவது இருந்ததுனாலும் நாம் அதில் கட்டி இந்த மாதிரி உள்ளே வச்சு தள்ளிக்கலாம். இந்த மாதிரி கிரிப்பாக இருந்ததுனா தான் உள் சைடு வரும். கிளாத்தில் போடாமல் அப்படியே எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். எலாஸ்டிக் மட்டும் ஃபஸ்ட்டு உள் சைடு போகிறதுக்கு தள்ளி விட்டுடலாம். அந்த கயிறு உள் சைடு போன பின்னாடி இழுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஸ்க்ரூ டிரைவரை இந்த சைடு எடுத்துக்கலாம். அந்த சைடு கிளாத்தை பிடிச்சி இழுத்தோம்னாவே கரெக்டாக வந்துடும். அதிகமாகவும் இழுக்கக்கூடாது. ஏன்னா எலாஸ்டிக் அந்த சைடு எண்டில் இருக்கணும். அந்த சைடு மிஷினில் வச்சு ஒரு கட்டி விட்டுறணும். இப்போ தேவையான அளவு வந்த பின்னாடி அப்படியே நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக எடுக்க முடியாது. இப்போ தையல் அடித்த பின்னாடி தான் அதை வெளியே எடுக்கணும்.
கரெக்டாக வச்சு கட்டி விட்டுடலாம். தையல் அடித்த பின்னாடி இந்த சைடு எடுத்துக்கலாம். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் பிசுறு இருக்குது, அதையும் வெட்டி விட்டுடலாம். இதையும் அதே மாதிரி கட்டி விட்டுடலாம். அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கலாம். லூஸாக விட்டோம்னா இழுத்தோம்னாலும் எலாஸ்டிக் உள் சைடு போயிடும். இப்போ 2 சைடு தையல் அடிச்சிட்டோம்னா எங்கேயும் போகாது. இப்போ இழுத்து பார்த்துக்கலாம், சரியான அளவு வந்துடும். அவ்வளவுதான். இதை வச்சு மேல் சைடு இன்னும் 2 தையல் அடிச்சுக்கலாம். இந்த சைடு எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு மட்டும் கிளாத்தை உள் சைடு இழுத்து விட்டுடலாம். கட்டின பின்னாடி ரன்னரை விட்டு வெளியே வர வரைக்கும் மெதுவாக தைக்கலாம். அந்த சைடு இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு துணி வேணும். அது வந்த பின்னாடி எண்டில் அப்படியே இழுத்து பிடிச்சி மிஷினை நிற்காமல் அப்படியே அடிச்சுக்கலாம். நிறுத்தணும்னாலும் ஊசியில் குத்தி நிறுத்தணும். 1/4 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு தையல், அடுத்தது இன்னொரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இன்னொரு பீஸுக்கும் அதே மாதிரி உள் சைடு வச்சு இழுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். வேறு எதில் வச்சதுனாலும் இதே மெத்தேடில் தான் இழுத்தாகணும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிறதுனால நல்லா கிரிப்பாக இருக்கும், நம்மளுக்கு தள்ளுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். எலாஸ்டிக்கை விட 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி மடித்து தைச்சிக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மட்டும் இந்த லைட்டாக உள் சைடு தள்ளி விட்டுட்டோம்னா அப்படியே வந்துடும். கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி திரும்பிட்டு தான் போகும். அதை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
அடுத்து 2 பீஸையும் வச்சு சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு பாட்டம் வரைக்கும் அடித்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். இது ஓவர்லாக் போட்டு அந்த பிசுறு மட்டும் மடித்து தைக்கிறதுக்கு இன்னொரு கிளாத் வச்சு அடிச்சிட்டோம்னா பேண்ட்டு ஃபினிஷிங் ஆயிரும். ஓவர்லாக் போட்டு எடுத்த பின்னாடி உள் சைடு பிசுறு இருக்கும். இதுக்கு மட்டும் இந்த மாதிரி கரை பீஸ் வச்சு அது கவர் பண்ணுற மாதிரி அடித்து திருப்பிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே கெட்டியாக இருக்கிறதுனால ஓவர்லாக் போட முடியாது, அந்த பிசுறு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னாலும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது பிசுறு அதிகமாக வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இதே ஒரே எலாஸ்டிக் வச்சு உள் சைடு போகிற மாதிரி அடிச்சிட்டோம்னா இது எதுவும் தேவையில்லை. அதை எப்படி தைக்கலான்னு இந்த பேண்ட்டு முடிஞ்ச பின்னாடி இதே வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். எலாஸ்டிக் வைக்கிற மெத்தேடு மட்டும்தான் அது வேறு. எலாஸ்டிக் மேலே அது அப்படியே தையல் அடிக்கும்போது மெதுவாக தைக்கணும். ஏன்னா ஓவர்லாக் போட்டது எலாஸ்டிக் எல்லாம் ரொம்ப திக்னஸாக இருக்கும் கிளாத்து. வேகமாக தைச்சோம்னா ஊசி உடஞ்சி போயிடும். ஓரத்தில் மெதுவாக தைச்சிட்டோம்னா ஊசி எதுவும் உடையாது. அப்படியே மெதுவாக கட்டி கட்டி எடுத்துக்கலாம். பிசுறு எதுவும் தெரியாமல் நீட்டாக வந்துருச்சு. இது பேண்ட்டு போட்டாலும் அழுந்துற மாதிரி இருக்காது. நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுத்துருக்குறேன். அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் சொன்னதில்லை, சரியாக இருக்குன்னு தான் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு சைடு அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறதுனால ஒரே ஜாயிண்ட்டு எது தேவையில்லை. பேண்ட்டோட அட்டாச்சாக வந்துடுது. நம்ம கட்டிங் செய்கிறது ஈஸியாக வந்துடும். துணியோட நீளம் மட்டும் அதிகமாக வேணும். 180 170 இருந்துங்கன்னா இந்த பேண்ட்டுக்கு பத்தாது. இறக்க அதிகமாக வேணும். மேல் சைடு வைக்கிறதுக்கும் 3 இன்ச்சுக்கு துணி வேணும். அதனால் 2.25 மீட்ரு நீளம் இருக்கிற துணி இருந்துன்னா மட்டும்தான் ரொம்ப பெரிய லென்த்தான பேண்ட்டு தைக்க முடியும். எலாஸ்டிக் இழுத்தோம்னா எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். 29 இன்ச்சு இருந்து 32 இன்ச்சு வரைக்கும் வரும். இந்த அளவு இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டம் தைச்சிக்கலாம். மூணு இன்ச்சு துணி அதிகமாக வச்சுருக்கு மடித்து தைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். மறுபடியும் இன்னொரு இன்ச்சு மடிச்சுக்கலாம். அதை மடித்து தைச்சிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மேல் சைடு டாப்பிலேருந்து ஒரு கிளாத்து கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம்.
நாட்டு வைக்கிறதுக்கு எந்த மாதிரி தைப்போமோ அதே மாதிரி அடிச்சுக்கலாம். பிசுறெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி. ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் ஒரு வளைவான ஷேப்பில் ஒரு டிசைன் வச்சு விட்டுடலாம். இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். துணி அதிகமாக இருந்ததுனாலும் நம்மளுக்கு தேவையான மாதிரி வேறு டிசைன் கூட வச்சுக்கலாம். இதில் துணி குறைவாக இருந்ததுனால சிம்பிளாக இதே மாதிரி போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் சின்னதாக மட்டும் ஒரு வளைவான ஷேப்பில் வச்சுக்கிறேன். இதை அப்படியே கட்டு கட்டி இழுத்தோம்னா பிசுறுலாம் உள் சைடு போயிடும். ஃபஸ்ட்டு மட்டும் நல்லா உள் சைடு தள்ளி விடணும். அதுக்கு பின்னாடி இழுத்தா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி 2 ரோப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடு பிசுறுலாம் இல்லாமல் உள் சைடு போகிற மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கு இந்த பிசுறு இல்லாத சைடு வச்சு அடித்தோம்னா தான் கரெக்டாக வரும். ஆயிடுச்சு. கீழ் சைடு தையல் இருக்கிறதுலேருந்து அந்த சைடு இந்த மாதிரி வளைவான ஷேப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த பிசுறு இல்லாத சைடு வச்சு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு காலுக்கு மட்டும் இது வச்சுக்கலாம். பேக் சைடு ஏற்கனவே ஒரு பூ வந்த மாதிரி இருக்குது, அதனால் அதே போதும். சைடில் 3/4 இன்ச்சுக்கு தையல் வரும், அதோட முடித்து அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். அப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். திருப்பி இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். இதுக்கு கீழே இன்னும் ஏதாச்சும் பட்டன் மாதிரி வைக்கிறனா கூட வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி கரெக்டான அளவு வந்துடும். இன்னொரு காலுக்கும் இதே மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன அளவு வச்சோமோ அதையும் டேப்பில் வச்சு பார்த்துக்கலாம். அப்போ தான் 2 காலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். 5.75 இன்ச்சு லூஸ் வச்சுக்கலாம். 2 தையல் அடித்து ஓவர்லாக் போட்டோம்னா இந்த பேண்ட்டு ஃபினிஷிங் ஆயிரும். அவ்வளோதான். இது முடித்த பின்னாடி இன்னொரு பேண்ட்டுக்கு ஒரே எலாஸ்டிக் வச்சு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். அளவு 2 ஒரே அளவு தான். சென்டரில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்டில் தனியாக பேக்கில் தனியாக அடித்ததுனால உள் சைடு பிசுறு எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி தைக்கிறது. இன்னொரு பேண்ட்டும் சைடில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு மேல் சைடு மட்டும் 3 இன்ச்சுக்கு கிளாத் இல்லாமல் இறக்க என்ன வேணுமோ அது போக தைக்கிறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதுக்கும் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே வளைவான ஷேப்புக்கு ஜாயின் பண்ணி ஓவர்லாக்கெல்லாம் போட்டிருக்கு. கீழ் சைடு எல்லா தையலுமே அடித்து பேண்ட்டு முழுசாக தைச்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி எலாஸ்டிக் வச்சுக்கலாம். சைடில் தையல் அடித்த பின்னாடி மேல் சைடு இடுப்பளவுக்கு என்ன கட்டிங் செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். 23 இன்ச் இருக்குது, 46 இன்ச் வரும். மேல் சைடு 4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி துணி எடுத்துக்கலாம். எலாஸ்டிக்கு உள் சைடு வைக்கிறதுக்கு ஒரே கிளாத்து அவ்வளோ நீளத்துக்கு இல்லை, அதனால ஜாயிண்ட் போட்டுக்கலாம். 2 தையல் அடிச்சுக்கலாம். பேண்ட்டில் இடுப்பளவுக்கு என்ன இருக்கோ அதே அளவுக்கு இந்த கிளாத்தை வச்சு பார்த்துக்கலாம். அப்போ கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அதுபோக சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு கட்டிங் பண்ணிக்கலாம். அதை அப்படியே திருப்பிக்கலாம். பிசுறு உள் சைடு போகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ ஒரே எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். 2ஆக மடித்து வச்சுக்கிறேன். 14 இன்ச் இருக்குது, 28 இன்ச் வரும். அதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். 1/4 இன்ச்சு மேல் சைடு வச்சுக்கலாம். 2 தையல் அடித்து சைட்லேயும் ஒரு தையல் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இழுத்தம்னாலும் வராது. இதை அப்படியே உள் சைடு இந்த கிளாத்துக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம் சென்டரில். அரை இன்ச்சுக்கு துணி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எலாஸ்டிக்கை ஒட்டின மாதிரியே பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் மெதுவாக தான் தைக்கணும். சிங்கிள் ரன்னர் போட்டோம்னா வேகமாக தைச்சிக்கலாம். நான் ரன்னர் எதுவும் மாற்றாமல் அப்படியே தைக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் தைக்கணும். நிறுத்தி எடுக்கும்போது அப்படியே ஊசியில் குத்தி நிறுத்தினா தான் கரெக்டாக இருக்கும். எலாஸ்டிக்கும் தள்ளி விட்டு கிளாத்தையும் எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் டைம் ஆனாலும் மெதுவாக தைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய தையலை வச்சுக்கலாம், தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பின்னாடி கை கொடுத்து அடிக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். நான் இடையில ஜாயின் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை வச்சு அந்த தையல் அடிக்காமல் அப்படியே சைடில் ஜாயின் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா எலாஸ்டிக் இழுத்தாலும் வந்திருக்கும். இப்படி தைக்கிறது கரெக்டாக தான் வந்துருச்சு. நான் அதனால் அப்படியே அடிச்சிட்டேன். நீங்கள் வேணால் முதல்ல ஆரம்பிக்கும் போது துணியோடு வச்சு ஒரு தையல் அடிச்சிருந்தேன், அதை அடிக்காமல் விட்டுட்டோம்னா இழுத்தோம்னாலும் கரெக்டாக வந்துடும். இல்லைனாலும் இப்போ எடுத்து அதுக்கு பின்னாடி இழுத்தோம்னா எல்லாம் ஈவனாக வந்துடும், அவ்வளோதான். இப்போ எல்லா சைடும் ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போ கீழ் சைடு பேண்ட்டில் என்ன அளவுக்கு துணி இருக்கோ அதே அளவு இதுலேயும் துணி இருக்குது. 28 இன்ச் இருக்குது. இழுத்தோம்னா 32 இன்ச் வரைக்கும் வரும்.
பிசுரெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி மேல் சைடு வச்சுக்கலாம். பேக் சைடு ஜாயின் பண்ணது இருக்குது, அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு துணி பேண்ட்டு கட்டிங் செய்யும்போது தைக்கிறதுக்கு விட்டுருக்கு. இதுலேயும் 1/2 இன்ச் இருக்குது. இன்னொரு தையலும் எலாஸ்டிக்கை ஒட்டின மாதிரியே தையல் அடிச்சுக்கலாம். இதுக்கும் சிங்கிள் ரன்னர் இருந்ததுன்னா வேகமாக தைச்சிருக்கலாம். சைடு எல்லாம் ஜாயின் பண்ண பின்னாடி எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் இந்த தையல் அடிக்கிறதுக்கும் சிங்கிள் ரன்னர் போட்டிருந்தோம்னா ஈஸியாக இருந்திருக்கும். நான் அப்படியே தைச்சி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே தைச்சிட்டேன். புதுசாக தைக்கிறவங்களாக இருந்ததுன்னா சிங்கிள் ரன்னர் போட்டுக்குங்க. இல்லைன்னா ரொம்ப மெதுவாக தைக்கணும், பின்னாடி கை கொடுத்து அடிக்கணும். 2 கிளாத்து ஈவனாக வரல அப்படின்னாலும் கடைசியில் 4 இன்ச் எச்சு கம்மி வரும். அது ஏன்னா சுருக்காக இருக்கிறதுனால அதை அப்படியே ஃப்ளிட்டாக வச்சு விட்டுடலாம், எதுவும் தெரியாது. இதுலேயும் கீழ் சைடில் 4 இன்ச் அதிகமாக தான் வந்தது, அது சின்ன ஃப்ளிட்டு வச்சு விட்டுட்டேன், எதுவும் தெரியல. இதுக்கு சைடில் அப்படியே உள் சைடு ஓவர்லாக் போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது. சென்டரில் மட்டும் இன்னொரு தையல் அடிச்சிடலாம் எலாஸ்டிக் மேலே, அவ்வளவுதான். இதுக்கு மட்டும் ஓவர்லாக் போட்டுக்கலாம். பிசுருக்கு ஓவர்லாக் போட்டு எடுத்து வந்தாச்சு. மேல் சைடு பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கலாம் சென்டரில். சின்ன தையல் வச்சுக்கலாம், இல்லைனாலும் 3ஆம் நம்பர் தையல் வச்சுக்கலாம். நிறுத்தும் போதும் ஊசி குத்தி நிறுத்தணும், அப்படியே இழுத்து மெதுவாக தைச்சிக்கலாம். இது ஒரே எலாஸ்டிக் இருக்கிறதுனால சைடில் எதுவும் ஜாயிண்ட் இல்லை, பார்க்குறதுக்கு மேல் சைடு ரொம்ப அழகாக இருக்கும். உள் சைடு பிசுறு போகிறதுக்கு ஓவர்லாக் போட்டோம், அதனால் இந்த மாதிரியும் தைச்சிக்கலாம். ரன்னர் மட்டும் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு சிங்கிள் ரன்னர் மாற்றிட்டோம்னா போதும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிவடையுது. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.